அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு மைவி3 நியூ சிஎம் உறுப்பினர் ஜாதகம் விளக்கம். மைவி3 நிறுவனத்துடைய புதிய சிஎம் உறுப்பினராக கடந்த பிப்ரவரி மாதம் இணைந்த கோயம்புத்தூரை சேர்ந்த பெண் ஜாதகத்தை விளக்கி இருக்கிறேன். இவர் மைவி3 நிறுவனத்தில் சிஎம் உறுப்பினராக இணைந்து இதுவரை ₹1 கூட சம்பாதிக்கவில்லை. அவருக்கு ஏன் இணைந்த உடனே தடைகள் ஏற்பட்டன, அடுத்து வருங்காலம் எப்படி அவருக்கு இருக்க போகிறது, பணம் எப்பொழுது வரப்போகிறது, எல்லாத்தையும் விரிவாக சொல்லுகிறேன், பாருங்கள். இவர் அவருடைய ஜாதகம் கோயம்புத்தூரை சார்ந்த பெண் ஜாதகம். தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார், குருவுடைய லக்னம். அந்த லக்னத்துக்கு 10ஆம் வீடு புதனுடைய வீடு. அதனால் புதனுடைய தொழிலில் அவரை இணைக்க வைத்துள்ளது இந்த புதன் கிரகம். புதன் கிரகம் 10ஆம் அதிபதி, தொழிலை குடியக்கூடிய 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் வீட்டில் அமர்ந்து 7 டிகிரியில் அமர்ந்துள்ளார். தனக்கு பிடித்த 2 நண்பர்களோடு சுக்கிரன் சூரியனோடு இணைந்துள்ளார். நான் மைவி3 தொழிலில் லாபம் பெற வேண்டும் என்றால், நஷ்டம் வரக்கூடாது என்றால் புதன் கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்று கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே போல் பாருங்கள், புதன் கிரகம் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். புதன் 7 டிகிரி, சுக்கிரன் 13 டிகிரி, ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது 5 டிகிரிக்குள், 6 டிகிரிக்குள் இருவரும் இணைந்து சுபத்துவமாக இந்த சுக்கிரனுடைய ஒளியை இந்த புதன் கிரகம் பெற்று சுபத்துவமாக உள்ளது. ஒன்று. அடுத்து அன்று அவர் பிறந்த அன்று பௌர்ணமி தினம். பௌர்ணமி சந்திரன் நேரடியாக 7ஆம் பார்வையாக இந்த 3 கிரகத்தையும் பார்க்கிறார். அதில் குறிப்பாக இந்த புதன் கிரகம் 7 டிகிரி, பௌர்ணமி சந்திரன் 11 டிகிரி. அப்ப இடைப்பட்டது பார்த்தீங்கன்னா 4 டிகிரிக்குள் இந்த பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியை பெற்று அதிக சுபத்துவமாக, பௌர்ணமி சந்திரனுடைய சுப ஒளியை பெற்று அதிக சுபத்துவமாக இந்த புதன் கிரகம் இருக்கிறார். அதனாலே இவரை மைவி3 தொழிலில் சேர்த்துள்ளது. ஏன் அவர் இணைந்தவுடன் தடைகள் ஏற்பட்டது என்றால், சனி கிரகம் 3ஆம் பார்வையாக இந்த புதனை பார்க்கிறது. 13 டிகிரியில் இருந்து 3ஆம் பார்வையாக இங்க 7 டிகிரியில் அமர்ந்துள்ள புதனை 6 டிகிரிக்குள் பார்க்கிறது. அதிக சுபத்துவம், பௌர்ணமி சந்திர ஒளி சுபத்துவம், சுக்கிரனுடைய சுபத்துவம் இருந்தாலும் சனி பார்வை இங்கு 6 டிகிரிக்குள் பார்ப்பதால் 3ஆம் பார்வையாக 25% இந்த பார்வை ஒளி இங்கு புதனுக்கு விழுவதால் அவர் இணைந்த உடனே தடைகள் ஏற்பட்டது. அந்த தொழிலில் இணைந்த உடனே பாவத்துவம் கலந்திருப்பதால் இணைந்த உடனே தடைகள் ஏற்பட்டது. எப்பொழுதுமே சுபத்துவம் மட்டும் இருந்தால் அவர் இணைந்தவுடன் லாபத்தை மட்டுமே அடைந்து வளர்ச்சி அடைந்தே போவார். அங்க பாவத்துவம் கலந்து விட்டால் முதலில் பாவத்துவம் வேலை செய்யும், தடைகள் ஏற்படும் அந்த தொழிலில். பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார். சுபத்துவம் அதிகமாக இருப்பதால் மிகப்பெரிய அந்த தொழிலில், மைவி3 தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைவார். அதற்கான அவருடைய காலகட்டங்களை பாருங்கள். அவர் சுக்கிரதசை, செவ்வாய் புக்தி, புதன் அந்தரம். இந்த புதனுடைய அந்தரத்தில் 13/12/2023 முதல் 12 பிப்ரவரி 2024 வரை இந்த புதனுடைய அந்தரம் இருந்திருக்கிறது. அவர்தான், இந்த புதன் தான் இங்கு இவரை இந்த மைவி3 தொழிலில் 2024 பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் இவரை சேர்த்து உள்ளார் சிஎம் உறுப்பினராக. உடனே தடங்கள் வந்ததற்கு காரணம், அடுத்து இந்த புதன் புக்தி பிப்ரவரி 12ஓடு முடிந்து விட்டது. பிறகு வந்ததெல்லாம் பிரச்சனையை தரக்கூடிய அந்த கிரகங்களுடைய காலங்கள் வந்துவிட்டது. இங்கும் சனி பார்வையில் இந்த புதன் இருப்பதால் எடுத்த உடனே தடங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவருக்கு அதில் அந்த தொழிலில் ஒரு கவலை, தடங்களை ஏற்படுத்தி பணத்தை தரவிடாமல் தடுத்திருக்கிறது. இவருக்கு எப்பொழுது மீண்டும் பணம் வரப்போகிறது என்றால், சுக்கிரதசை, ராகு புக்தி, ராகு அந்தரம், புதன் சூட்சமம் வருகின்ற 25 செப்டம்பர் 2024ஆம் தேதி, 2024ஆம் வருடம் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம், அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் 17/10/2024 வரை அவருக்கு இந்த புதனுடைய அந்த தொடர்பு சூட்சுமநாதனாக புதன் வருகிறார். அவருடைய ஜாதகத்தில் அவரை இயக்க வருகிறார். அப்பொழுது மீண்டும் புதன் வருவதால் இந்த செப்டம்பர் 25 இருந்து அக்டோபர் 17ஆம் தேதிக்குள் அவருக்கு
பணம் மைவித்திரியில் இதுவரை ஒரு பார்ட் சம்பாதித்து வைத்துள்ள பணம் வந்துவிடும். பிறகு வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி வரை அவர் அந்த பணத்தை முழுவதுமாக எடுத்து விடுவார். பிப்ரவரியில் சேர்ந்துள்ளார். டிசம்பரிற்குள் அவருக்கு 10 மாதம் 1,20,000 ரூபாய் அந்த சிஎம் உறுப்பினருக்கான பணத்தை அந்த 10 மாதத்தில் அவர் சம்பாதித்து விடுவார். டிசம்பர் 25ஆம் தேதிக்குள் முழுவதும் அந்த மைவித்திரியில் அவர் பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருளை வாங்கிய அத்தனை பணத்தையும் அவர் மீண்டும் விளம்பரம் பார்த்து சம்பாதித்து விடுவார். எனவே அதுக்கப்புறம் அவர் டிசம்பர் 25ஆம் தேதிக்கு மேல் அவருக்கு சுக்கிரதச ராகு புக்தி குரு அந்தரம் மீண்டும் குரு வருகிறார். குரு வந்து யார் என்றால் இவருடைய லக்னாதிபதி. இவருக்கு இந்த பெண்ணிற்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து அனைத்தையும் தரக்கூடிய அந்த லக்னாதிபதியுடைய அந்தரம் வருகிறது. அப்பொழுது என்ன ஆகும் என்றால் டிசம்பர் 25க்குள் இவர் மைவித்திரியில் சேர்ந்து அதில் பணம் முழுவதுமாக 1,20,000 ரூபாய் சம்பாதித்து விட்டார் டிசம்பர் 25ஆம் தேதிக்குள். பிறகு அவர் குரு வருது. குரு வந்த உடனே அவருடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அந்த தொழிலில் அவருக்கு உயரப்போகுது. பார், இந்த மைவித்திரியில் தொழிலில் சேர்ந்தேன், நான் வந்து எல்லா தொகையும் சம்பாதித்து விட்டேன், இப்பொழுது எல்லாம் லாபத்தை நோக்கி என்னுடைய பயணம் போகிறது, நிறைய சம்பாதிக்க போகிறேன் என்ற புகழ் கௌரவம் அந்தஸ்தை தரக்கூடிய இந்த குருவுடைய லக்னாதிபதியுடைய அந்தரம் வருகிறது டிசம்பர் 25க்கு மேல். அப்பொழுது புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு அவர் அந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையப் போகிறார் மைவித்திரி தொழிலில் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.